மனிதனுடைய பேரழிவிற்கு காரணமாக இருப்பது கட்டுக்கடங்காத பேராசைதான் கண்டிப்பாக காரணமாக இருக்கும். ஒரு அரசன் பேராசை மிக்கவன் ஒரு நாட்டை ஆட்சி புரிந்து கொண்டிருந்தான். அந்த நாட்டிற்கு ஒரு சக்தி மிகுந்த குரு ஒருத்தர் வருகை புரிகிறார். இந்த அரசன் அந்த குருவை சந்தித்து வரம் வாங்க நினைக்கிறான். அந்த குரு ஒரு வரம் கொடுத்தார் அப்படின்னா எதுவும் செய்ய முடியும். இந்த அரசன் அந்த குருவை சந்தித்து, குருவே, இந்த உலகத்தையே நான் ஆட்சி புரியணும், அப்படி ஒரு வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிறான். இதை கேட்ட அந்த குரு சற்று யோசிக்கிறார். சரி, நான் கண்டிப்பா உனக்கு அந்த வரம் கொடுக்கிறேன், ஆனா அதற்கு பதில் நீ ஒன்னு செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசனிடம் கேட்கிறார். கண்டிப்பா செய்யறேன், சொல்லுங்க குருவே அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு குரு, என்கிட்ட ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்தை நான் உங்ககிட்ட கொடுப்பேன், நீ அதில் உங்ககிட்ட இருக்க பொருட்களை கொண்டு நிரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த அரசனுக்கு இது ரொம்ப சாதாரணமான விஷயமா தெரியுது. தன்னுடைய வேலையாட்களை அழைத்து தன்னிடம் உள்ள பொற்காசுகளை கொண்டு வந்து அந்த பாத்திரத்துக்குள்ள போட சொல்றாரு. அந்த பாத்திரமும் நிரம்பவே இல்லை. இன்னமும் கொண்டு வந்து போட சொல்றாரு. அப்போ அந்த பாத்திரம் நிரம்பவே இல்லை. இப்போ இந்த குரு அந்த அரசரை பார்த்து, என்ன எதுவும் நடக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இதை கேட்ட அந்த அரசனுக்கு அவமானமா போயிடுது. உடனடியா தன்னுடைய வேலையாட்களை அழைத்த அந்த அரசன் தன்னுடைய கஜானாவில் உள்ள அத்தனை பொற்காசுகளையும் பொருட்களையும் கொண்டு வந்து அந்த பாத்திரத்துல போட்டுக்கிட்டே இருக்கிறான். பாத்திரம் நிரம்பின பாடு இல்லை. இரவு நெருங்கி விட்டது. கஜானா முழுக்க காலி ஆயிடுச்சு. அரசன் ஓய்ந்து விடுகிறான். இப்போ அரசன் குரு கிட்ட, குருவே, இது என்ன பாத்திரம் இது? என்கிட்ட இருந்த எல்லாமே நான் இந்த பாத்திரத்துக்குள்ள போட்டுமே நிரம்பவே இல்லை அப்படின்னு பரிதாபமா கேட்கிறார் அந்த அரசர். சிரித்த அந்த குரு, இது மனிதர் ஆசை என்னும் பொருளினால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம். இந்த பாத்திரத்துல நெருப்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லி அந்த குரு தன்னுடைய அந்த அரசருக்கு இந்த விஷயத்த சொல்றார். அரசருக்கும் விஷயம் புரியுது. ஆம் நண்பர்களே, இந்த மனிதனுடைய மனம் என்னும் பேராசையை நாம கட்டுப்படுத்தாம விட்டுட்டோம் அப்படின்னா அது பல்வேறு செயல்களை நம்மளை செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும். அவ்வாறு நம்ம தினமும் நம்ம ஒரு டிஸ்ட்ராக்ஷனோட ஒரு உலகத்துல டிராவல் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்முடைய வாழ்க்கை சற்று சிரமமாக மாறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதை புரிந்து நடந்தால் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.